போன கிளாஸ் வரையும் பார்த்தது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் அதை நீங்க ஒன்ஸ் பாத்தீங்களா? எஸ். ஸோ அதுல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கலாமா இப்ப? கேளுங்க கேளுங்க. எஸ் மேம். முடிஞ்சா நானும் பதில் சொல்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி? கரோலஸ் லினாஸ். கொஞ்சம் சவுண்டாவே உங்க பதில் சொல்லலாம்ப்பா. கரெக்ட் தான், சொல்லுங்க. கரோலஸ் லினானஸ். ஓகே, குட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்கலாம்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யாரு கிளாசிஃபிகேஷன் ஆரம்பிச்சது? முதல்ல ஆர்கானிசம்ஸை கிளாசிஃபை பண்ணது யாரு? மேம் அரிஸ்டாட்டில். ஓகே. பிளான்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பண்ணது யாரு? ஹலோ, क्वेश्चन புரியலையா? நீங்க क्वेश्चंस நீங்க இங்கிலீஷ்ல சொன்னா எல்லாருக்கும் ஈஸியா புரியும் நினைக்கிறேன். அத மத்த பேசுறதுல தமிழ்ல பேசுங்க. when you ask question you can ஆமா அதுதான் அவங்களுக்கு கொஞ்சம் தமிழ் sometimes தமிழ் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஓகே, கேரி ஆன். who is first to classify the plants? ஜான் ரே. சும்மா ஏதாவது ட்ரை பண்ணுங்க, அப்பதான் வந்து ஆன்சர்ஸ் தப்பா இருந்தா சொல்லுச்சு. ஜான் ரேவா என்னமோ சொல்லுச்சு. மேம் தியோஃபாஸ்ட்ரஸ். எஸ், அவர்தான் வந்து ஃபாதர் ஆஃப் பாட்டனியும் கூட. ஓகேவா? ஓகே மேம். and then the term biodiversity was first introduced by வால்டர் ரூசன். which year? 1985. Okay. And who introduced phylogenetic tree? ஹெர்னஸ்ட் டக்கர். Oh, correct. And இது போதும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? அதுக்கப்புறமா இன்னொரு 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம கடைசியா கிளாஸ்ல வந்து நாமன்கிளேச்சர் வரையும் பார்த்துருந்தோம். ஸோ நாமன்கிளேச்சர் எத்தனையா கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க உங்களுக்கு தெரியுமா? மேம் பைனாமியல் நோமென்கிளச்சர் and trinomial nomenclature. And also there was polynomial nomenclature, but it's no longer in use now. ஓகே, இன்னொரு நாமன்கிளேச்சர் பத்தி நான் சொல்லியிருந்தேனே. சரி, ஓகே, நானே சொல்றேன். டாட்டோனிமி நாமன்கிளேச்சர் பத்தி நான் பேச சொல்லியிருந்தோம்ல. சேம் ஸ்பீசஸ் அண்ட் ஜெனரிக் நேம் வச்சு வருது. எக்ஸாம்பிள் நாஜா கூட சொல்லியிருந்தேன். எஸ் மேம். ஓகே, இப்ப யாராவது ரூல்ஸ் ஆஃப் நாமன்கிளேச்சர் பத்தி சொல்ல முடியுமா? Rules of nomenclature. Genus name, generic name வந்து first letter வந்து capital letterா இருக்கணும். Species name வந்து small letterா இருக்கணும், first letter. Scientific names, two different organisms ஓட scientific name வந்து ஒரே மாதிரி சிமிலரா இருக்க கூடாது. யாரு ஃபர்ஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்களோ அவங்களோட பேர் வந்து ஸ்பீசிஸ்க்கு பின்னாடி எழுதலாம். ஒரு பர்சனோட நேம் வச்சு ஒரு ஸ்பீசிஸ்க்கு நேம் பண்ணா பின்னாடி வந்து சிங்கிள் ஐ இல்ல டபுள் ஐ இல்ல ஏஇ வரணும். அதே மாதிரி அவ்வளவுதான். that's all I think. ஓகே, கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் தான் ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. மத்தவங்களும் கலந்துக்கலாமே கிளாஸ்ல.
இந்த 1 or 2 கிளாஸ்ல எல்லாரும் கம்பைன் கலந்துக்குவாங்க கமலிகா. எஸ், அப்படிதான் மெதுவா தான் ஆகும். இட் வில் டேக் சம் டைம். Excuse me. சொல்லுங்க மைக்கே, சொல்லுங்க. This is Merlin Henang, sir. ஓகே ப்ளீஸ். This is first class. Giant. She is 11th standard. ஓகே. I am mother of Merlin Henang. ஓகே, வெரி குட், வெரி குட். நோ ப்ராப்ளம். She get shy ask any question. இல்ல, this is actually based on the last class she's asking. No problem. Kamalika, even 1 or 2 answers, it's okay. I mean, let's not waste our time because உங்களுக்கு தெரியும் நம்ம ஆன்லைன்ல we don't have much time. கேள்வி கேளுங்க. ஒரு கேப் இருந்ததுன்னா நீங்க உடனே நீங்களே ஆன்சர் பண்ணிடுங்க. Okay, this is first class, so that introduction. No harm in not answering. No, let's because ஆன்லைன்ல அதெல்லாம் ரொம்ப பண்ண முடியாது. So Kamalika knows it. She is our teacher. So carry on, Kamalika. Okay. So இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு வந்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் பத்தி பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ண முடியுமா கமலிகா? அதே மாதிரி இந்த 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 இதுல அந்த பேரெல்லாம் போட்டிருக்கு இல்லையா, அது ரிமூவ் பண்ண முடியுமா? ஐ டோன்ட் நோ ஹவ் டு ரிமூவ் இட். நான் ரிமூவ் பண்ணணுமா நீங்க ரிமூவ் பண்ணணுமான்னு தெரியல. எந்த நேம் சார்? புரியல. இல்ல இந்த நிறைய குழந்தைங்க நேம் எல்லாம் போட்டு அந்த பாக்ஸா வருதுல்ல, அதை எப்படி ரிமூவ் பண்றதுன்னு தெரியல. நீங்க டபுள் டாப் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் வந்து முன்னாடி நிக்கும் சார். என்ன சொன்னீங்க? டபுள் டாப் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்கிரீன் வந்து முன்னாடி நிக்கும். நான் வந்து ஸ்கிரீன் தான் ஷேர் பண்றேன். ஓகே சரி. ஓகே சார். இன்னைக்கு நம்ம கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் பத்தி பார்க்க போறோம். ஸ்பீஷஸ் அப்படின்றது தான் பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். இது ரொம்ப முக்கியமான ஒன் வேர்டு. ஒன்ஸ் நீட்லயே கேட்டு இருந்திருக்காங்க. பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன், அதாவது ஒண்ணுமே இல்லை, டேஷ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஈஸியா ஒரு 4 மார்க். அதேதான், ஸ்பீஷஸ் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன். இந்த டேர்ம் ஸ்பீஷஸ முதல்ல சொன்னது வந்து ஜான்ரே தான் முதல்ல சொன்னாரு. அவர் எந்த புக்ல அதை சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்ட்ரம் 1693. இப்ப இதுல ஸ்பீஷஸ்ன்றதுலயே மொத்தம் 4 இன்ஃபர்மேஷன் வந்துருது. பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன் ஃபர்ஸ்ட் ஒன், அதை சொன்னது யாரு? ஜான்ரே. அவர் எந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருந்தாருன்னா அவரோட புக் ஹிஸ்டோரியா ஜெனரலிஸ் பிளான்ட்ரம்ல பண்ணியிருந்தாரு. எந்த வருஷம்? 1693 பண்ணியிருந்தாரு. ஓகே, இத வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்பீஷஸை வச்சு மார்பாலஜிக்கல் சிமிலர் ஆர்கானிசம்ஸை பிரிக்கிறாங்க. அதோட வெளித்தோற்றம், ரீப்ரொடக்டிவ், அதாவது உள்தோற்றம், ரீப்ரொடக்ஷனா அது எப்படி கிளாசிஃபை பண்ணிக்கிறோம், அது எப்படி தனித்துவமா தன்னை காட்டிக்கிறது, மற்ற ஆர்கானிசத்துல இருந்து தன்னை எப்படி தனித்துவமா காட்டுகிறது அப்படின்றதுலதான் நம்ம வந்து ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து கார்லஸ் லீனியஸ் சிஸ்டம் ஆஃப் நேச்சரே அப்படின்றதுலயும் ஸ்பீஷஸ் ஆஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் கிளாசிபிகேஷன் அப்படின்ற இதை குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்பீஷஸ் கேன் டிஃபைன்ட் ஆஸ் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் தட் ஹேவ் சிமிலர் மார்பாலஜி அண்ட் பிசியாலஜி. அதாவது ஸ்பீஷஸ் அப்படின்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் நம்ம குறிப்பிடலாம். அதோட எப்படின்னா அதோட சிமிலர் மார்பாலஜி அண்ட் பிசியாலஜி, அதுகளோட செயலாக்கத்தாலையும் வெளி தோற்றத்தாலையும் அதை பிரிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட இன்பிரீட், அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ற அந்த ஃபர்டைல் அதே மாதிரி ஒரு ஃபர்டைலை வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட ரீப்ரொடக்ஷன் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஹியூமன்ஸ் ரீப்ரொடக்ட் பண்றோம், பேபி ஃபார்ம் ஆகுது, பேபி நம்மள மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு தனித்துவம், மற்ற ஆர்கானிசம்ஸ்ல இருந்து ஒரு தனித்துவமா நம்மளை காட்டிக்கிறது தான் இந்த ஸ்பீஷஸ் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். 1859 சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் வந்து ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீஷஸ்ல வந்து குறிப்பிட்டிருந்தாரு. என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா எவால்யூஷனரி கனெக்ஷன் ஆஃப் ஸ்பீஷஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன். நேச்சுரல் ஆஃப் செலக்ஷன் அப்படின்றது வந்து சார்லஸ் டார்வினோட மிகப்பெரிய ஒரு தியரி. அந்த தியரியை வச்சுதான் மனிதன் குரங்குல இருந்து வந்தது, உலகம் எப்படி தோன்றது, அந்த எவாலுவேஷன் பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லியிருப்பாங்க. இதை பத்தி நம்ம இப்போ ஹையர் கிளாஸ்ல நிறைய பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 1859 சார்லஸ் டார்வின் வந்து ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீஷஸ், அதாவது ஸ்பீஷஸோட தொடக்கம் அப்படின்னு சொல்லி எவாலுவேஷன் சார்ட் கனெக்ஷன் வந்து ஒண்ணு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்றாங்க. அதுவும் எந்த இயர்ல? 1859. கிளியரா? ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி பத்தி பார்க்க போறோம். 1 minute.
ஓகே. ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதாப்பா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே. இப்போ நம்ம அடுத்து வந்து டூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி பார்க்க போறோம். டூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்றது இப்ப வந்து நம்ம இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த டூல்ஸ் ஆஃப் டாக்ஸானமி தான். இப்போ ஒரு உயிரினத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னா அது ஒரு டூலா இருந்தாலும் நம்மளால படிக்க முடியும். டூல்ஸ் அப்படின்றது இங்க என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா புக்ஸ், அது மாதிரி பொட்டானிக்கல் கார்டன், ஹெர்பாரியம், அது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. மியூசியம், டாக்ஸானமிக்கல் கீஸ், ஜுவாலஜிக்கல் மெரைன் பார்க்ஸ் இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுதான் நமக்கு டாக்ஸானமிய வெளிக்கொண்டு வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டாக்ஸானமியோட டைப்ஸ் பார்க்க போறோம். டாக்ஸானமி வந்து கிளாசிக்கல் அண்ட் மாலிகுலர் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. கிளாசிக்கல் டாக்ஸானமில டாக்ஸானமிக்கல் கீ, மியூசியம், ஜுவாலஜிக்கல் பார்க், மெரைன் பார்க், பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல் இதெல்லாம் வருது. இப்ப டாக்ஸானமிக்கல் கீ அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு கீ மாதிரி, லைக் தட் ஒரு 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 பேப்பர் மாதிரி ஒரு கார்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த கார்டுல வந்து ஒரு 2 ஸ்பீசஸோட சிமிலாரிட்டிஸ், அதுக்கு அடுத்து வந்து டிசிமிலாரிட்டிஸ் வச்சு கொண்டு வந்து ஒரு கீ மாதிரி கொண்டு வருவாங்க. லைக் தட் இப்போ நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னு வைங்களேன், ஒரு பாக்ஸ்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த வகையெல்லாம் இதுல இருக்கு இதுல இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்ல, அதைத்தான் வந்து இங்க டாக்ஸானமிக்கல் கீயா நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் மியூசியம். மியூசியம் பொறுத்த வரைக்குமே நமக்கே தெரியும், ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்கும், ஸ்பெசிமென் போத் எக்ஸ்டிங்க்ட் அதாவது அழிஞ்ச உயிரினத்தோடதும் இருக்கும், இப்ப லிவிங் ஆர்கானிசம்ஸோட ப்ரிசர்வ்டு ரெஃபரன்ஸ் நம்ம கிட்ட இருக்கும் மியூசியம்ல. நெக்ஸ்ட் ஜுவாலஜிக்கல் பார்க். ஜுவாலஜிக்கல் பார்க் எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஹியூமன் கேர்ல அனிமல்ஸ் கொண்டு வந்து பாத்துக்கிறது. அண்ட் மெரைன் பார்க் அதே மாதிரி ஒரு ப்ரொடெக்டட் என்வரான்மெண்ட்ல, ஒரு கடல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை எடுத்துக்கிட்டு அங்க வாழ்ற உயிரினங்களை வந்து பாதுகாக்கிறது, அங்க அதை வந்து ஸ்டடி பண்றது, அதுதான் மெரைன் பார்க். நெக்ஸ்ட் பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல். பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல் அப்படின்றது வந்து ஒரு கைடு மாதிரி, லைக் ஒரு ஜஸ்ட் ஒரு புக் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரு புக்ல வந்து எவ்வளவு டாக்ஸானமிக்கல் பத்தி நம்ம எவ்வளவு படிக்கிறோம், ஸோ அதெல்லாமே வந்து பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ல வருது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து டிஸ்கிரிப்ஷன், ஃபீல்டு கைட்ஸ், மேனுவல்ஸ் இதெல்லாம் வந்து பிரிண்டட் டாக்ஸானமிக்கல் டூல்ல சொல்றாங்க. புரிஞ்சுதுல? இது எதுவும் டவுட்ஸ் இல்லப்பா? No, ma'am. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம மாலிகுலர் டாக்ஸானமி பத்தி டாக்ஸானமிக்கல் டூலை பத்தி பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து இதெல்லாமே வந்து ரொம்ப கிளாசிக்கல் அப்படின்றது வந்து ரொம்ப பேசிஸ் ஆனது. இப்ப நம்ம வந்து இப்ப நம்ம உலகமே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர், ஒரு சின்ன சிப்ல இந்த உலகத்தையே அடக்குற அளவுக்கு வந்துட்டோம். அதே மாதிரிதான் இப்ப மாடர்ன் இதுல வந்து டாக்ஸானமிக்ல வந்து ரொம்ப மாலிகுலரா கொண்டு வந்துட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டிஎன்ஏ பார்கோடிங். டிஎன்ஏ பார்கோடிங் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, ஒரு அனிமலோட டிஎன்ஏல இருந்து ஒரு ஸ்மால் ஜெனடிக் மெட்டீரியல் மட்டும் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி அதை கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை சேவ் பண்ணி வச்சு அதுல இருந்து வந்து காமிப்பாங்க. இந்த இந்த இப்ப இந்த பார்கோடிங் எடுத்து இது இந்த மாதிரி இந்த அனிமலோடது, இப்ப வந்து ஒண்ணுமே இல்லை, ஹியூமனோடதே எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். நம்மளோட டிஎன்ஏல இருந்து ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் எடுத்து அதை கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சு இது மாதிரி ஹியூமன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு ஹார்ட் இப்படி இருக்கும், இது மாதிரி ஒரு தனித்து உள்ள ஒரு ஸ்பீசஸ் இவங்க அப்படின்றத பிரிச்சு அந்த மாதிரி வந்து படிக்கிறதுக்காக டிஎன்ஏ பார்கோடிங் இருக்கு. அடுத்து டிஎன்ஏ ஹைபிரிடேஷன். டிஎன்ஏ ஹைபிரிடேஷன்ன்றது ஒண்ணுமே இல்லை, ஜெனடிக் சிமிலாரிட்டி பூல்ஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ். அதோட மீனிங் என்னன்னா மெஷர்ஸ் த டிகிரி ஆஃப் ஜெனடிக் சிமிலாரிட்டி பிட்வீன் தி பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ். டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து ஒரு டிஎன்ஏ, நம்ம டிஎன்ஏ பிக்சர் பார்த்துருக்கோம்ல, அதுல உள்ள பிட்வீன் உள்ள சீக்வன்ஸை மெஷர் பண்ணி அதுல இருந்து தனித்துவமா ஒரு அனிமல்ஸுக்கும் அந்த சீக்வன்ஸ் எப்படி மாறுது அப்படின்றத காமிக்கிறது தான் டிஎன்ஏ ஹைபிரிடேஷன். அடுத்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்றது வந்து ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்மளோட டிஎன்ஏ பேட்டர்ன் டாகோட டிஎன்ஏ பேட்டர்ன்ல வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏ பேட்டர்னை மட்டும் எடுத்து கம்ப்யூட்டர்ல சேவ் பண்ணி வச்சு இந்த மாதிரி இந்த டிஎன்ஏ பேட்டர்ன் காமிச்சு இது அனிமலோடது, இது மேனோடது, இது டாகோடது அப்படின்றத நம்ம பிரிச்சு படிக்கிறதுக்காக யூஸ் பண்றது. இதுலயே வந்து RFLP அப்படின்னு ஒண்ணு இருக்கு. RFLP ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபிராக்மெண்ட் லென்த் பாலிமார்பின்ஸ். அது என்ன அப்படின்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ் தட் கேன் டிடெக்டட் பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃபிராக்மெண்ட். அதாவது டிஎன்ஏ வந்து
பிரிக்கலாம். ஒரு டிஎன்ஏ வந்து பாதி பாதியா பிரிச்சு அந்த டிஎன்ஏ ஃபிராக்மெண்ட்ல உள்ள டிஃப்ரெண்ட் லென்த், அதுக்கப்புறம் அதோட சாம்பிள்ஸ், இதெல்லாத்தையும் சீக்வன்ஸ் எப்படின்னு சொல்லி பிரிக்கிறது. அதாவது இன்னும் உங்களுக்கு சொல்ற புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த டிஎன்ஏ நமக்கு தெரியும்ல, அந்த டிஎன்ஏல அதை தனியா ஒரு ஃபிராக்மெண்ட் அப்படின்றது ஒரு குட்டி பீஸை மட்டும் பிரிச்சு அதோட சைஸ், அதோட வந்து டிஃப்ரெண்ட் லென்த், இதெல்லாம் வந்து ஃபிராக்மெண்ட் எல்லாத்தையுமே சீக்வன்ஸா பிரிச்சு வச்சு ஒரு அனிமலுக்கும் எவ்வேறாவது வேறுபடுது அப்படின்னு சொல்றது. இதை வந்து அதே மாதிரி அதுக்கு அடுத்து பாலிமர்ஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதுவும் அதே மாதிரிதான். ஒரு ஸ்பெசிபிக் ஜீன், இங்க வந்து நம்ம டிஎன்ஏ பத்தி பேசணும். டிஎன்ஏக்குள்ள உள்ள ஜீனை மட்டும் ஸ்பெசிபிக்கா வெளியில எடுத்து அதுல உள்ள டிஃபரன்ஸை பாக்குறது தான் வந்து பாலிமர்ஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ இதுல உங்களுக்கு புரிஞ்சதுலப்பா? ஏதாவது டவுட்ஸ்? எனி டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான இடம். உங்களுக்கு புரியுமா என்னன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். நோ டவுட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டட் ஸ்பீஷஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல். இது ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து இதையும் தாண்டி நமக்கு எல்லாமே பிக்சராகவே இருக்கு. எல்லாமே வந்து ஒரு பிக்சர் மாதிரியே நம்ம கையில இருக்கு. ஸோ நான் எடுத்து வச்சிருந்தேன், உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே 1 minute. கமலிக்கா, நம்ம குழந்தைங்க எல்லாருமே they are comfortable with English. லாஸ்ட் டைம் மாதிரி தமிழ் இங்கிலீஷ் கம்பைன் பண்ணி யாரு இப்ப இல்ல. தமிழ் குழந்தைங்க வேற தனியா போயிட்டாங்க. அதனால இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் மோர் ஆஃப் இங்கிலீஷ். சரிங்களா? ஓகே சார். ஏன்னா இப்ப தமிழ் குழந்தை இருந்ததுனால நம்ம ரெண்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் டுடே ஆல் வாட் எவர் சப்ஜெக்ட் மேட்டர் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அப்கோர்ஸ் தமிழ் யூ கேன் மிக்ஸ் அப், நோ ப்ராப்ளம். சரியா? So, okay. This is the automated identification system. இதைத்தான் நம்ம வந்து ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஒரு அனிமலோட பிக்சர்ஸ் எடுத்து வச்சு நம்ம சொல்றது. ஓகே, இப்ப நம்ம இதோட பிரான்ச்சஸ் பத்தி பார்ப்போம். இதுல வந்து இது வந்து ஒரு இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல். ஓகே, இதுல எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. ஆலிஸ் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டட் லீஃப் ஹோப்பர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். டெய்ஸி டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அபிஸ் automatic bee identification system. Spider species identified automatically. Drawing honeybee wing identification. So these are the automated species identification tools. இதுல நம்ம இன்னும் என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான அப்ரிவேஷன். ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து இதை கொடுத்து இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பா நீட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆலிஸ், டெய்ஸி, ஆபிஸ், ஸ்பைடர், டிராவிங் இது வந்து எதை குறிக்குது அப்படின்ற மாதிரியும் கேட்பாங்க. ஆலிஸை பொறுத்த வரைக்கும் லீஃப் ஹோப்பர் பத்தி சொல்றது. டெய்ஸி ஆட்டோமேட்டட் அப்படின்றது ஒரு பொதுவாகவே உள்ளது. டெய்ஸி அப்படின்றது ஒரு பொதுவாகவே உள்ளது. டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ். ஆல் த அனிமல்ஸையும் வந்து ஒரு டிஜிட்டலா வந்து ஒரு போட்டோகிராஃபியா எடுத்து வச்சு இந்த அனிமல் இதுதான் அப்படின்றத காமிக்கிறது. ஆபிஸ் அப்படின்றது பீஸை குறிக்குது. ஸ்பைடர் அப்படின்றது ஸ்பைடர், வாப்ஸ், விங் கேரக்டர்ஸை பத்தி பேசுறது. டிராவிங் அப்படின்றது வந்து இட் மீன்ஸ் ஹனிபி விங்ஸ் வந்து சொல்றது. ஓகே, தென் எண்ட் ஆஃப் த கிளாஸ். இப்போ வந்து நியூ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இன்னும் அதை தாண்டி நம்ம வந்து இன்னும் டீப்பா நம்ம இன்னும் அட்வான்ஸா போனோம் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபி. நம்ம கண் நேராவே அதை பாக்குற அளவுக்கு உள்ள நிறைய ஃபியூச்சர்ஸ் இப்போ வந்து நமக்கு கிடைச்சிட்டு. ஸோ இப்போ நியூ டாக்ஸானமிக்கல் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் it consists of electron microscopic images to identify the molecular structures of cell organelles. செல் ஆர்கனல்ஸை வந்து ஸ்டடி பண்றதுக்கு யூஸ் ஆகுது. எதன் மூலமா எப்படி அதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் இமேஜஸ். தென் etiology taxonomical tools. Etiology taxonomical, it means the behavior of the organisms can be classified like sound of birds, bioluminescence, and then sounds of animals. இதை வச்சு நம்ம எத்தாலஜிஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் டூல்ஸை பத்தி சொல்றோம். தென் டாக்ஸானமிக் ரிசோர்ஸ். taxonomic resource, it means electronic resource for digital images and descriptions about the species which was developed by Natural History Museum.
லண்டன்ல உள்ள நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் மூலமா ஒரு டாக்ஸானமிக் ரிசோர்ஸை வந்து டிஜிட்டல் இமேஜஸ் ஆகவும் எலக்ட்ரானிக் டிஸ்கிரிப்ஷன் ஒரு தியரி மாதிரியும் கொண்டு வந்து ஒரு ஃபைல் மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது நேம் வந்து இனோடாக்ஸா, மீன்ஸ் இன்டெகிரேட்டட் ஓப்பன் டாக்ஸானமிக் அசஸ். ஓகே, ஸோ எண்ட் ஆஃப் த இதுதான் லெசனோட கடைசி. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? ஸோ நம்ம டவுட்ஸ் இல்லைன்னா சம்மரி மாதிரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் சாப்டர் போகலாம். எனி டவுட்ஸ்? No doubts. ஓகே, இப்போ நம்ம சம்மரி பார்ப்போம். This is the mind map of whole class. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே need for biological classification. ஸ்கிரீன் தெரியுதுல? Yes, ma'am. ஓகே ஓகே, இது நம்ம நீட் ஃபார் நம்ம கிளாஸோட நம்ம இவ்வளோ நேரம் பார்த்து இந்த சாப்டரோட சம்மரி மாதிரி. நீட் ஃபார் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எதுக்காக தேவைப்படுது? ரெண்டு ஆர்கானிசம்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ஸ், அதாவது அது தனித்துவம் கடத்துறதுக்காகவும் அதோட எவால்வேஷன் ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சிக்கிறதுக்காகவும், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தென் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் டு நாட் அக்யூர் இன் ஒன் லொக்காலிட்டி. ஒரே இடத்துல எல்லா ஆர்கானிசம்ஸையும் நம்மளால பார்க்க முடியாது. வெவ்வேறு இடத்துல உள்ள ஆர்கானிசம்ஸ் நம்ம இப்ப தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் தான். அண்ட் தென் லெவல்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்: டொமைன், கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இதுக்கு சொன்ன க்ளூ எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே, குட். ஸோ நம்ம இந்த டயக்ராம்ல மேல போக போக நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த ஸ்பீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீசஸ்ல இருந்து ஜீனஸ் போகும்போது அந்த நம்பர் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி அதுங்களுக்குள்ள சிமிலர் கேரக்டர்ஸும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இது கேட்பாங்க. ஸ்பீசஸ்ல இருந்து ஜீனஸ்க்கு போகும்போது சிமிலர் கேரக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஃபேமிலியை விட sorry, which one of the following have the similar characters than family அப்படின்னு கேட்டு கீழே 4 ஆப்ஷன்: ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஸோ சாரி, 3 ஆப்ஷன்ஸ்: ஆர்டர், ஜீனஸ், ஸ்பீசிஸ். உங்க ஆன்சர் எதுவா இருக்கும்? இது கரெக்டான ஆன்சர் வந்து ஆர்டர் தான். ஏன்னா ஃபேமிலில இருந்து மேல ஆர்டர் தான் இருக்கும். ஸோ ஆர்டர்ல ஃபேமிலியை விட ஆர்டர்ல தான் வந்து சிமிலர் கேரக்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அரிஸ்டாட்டில் தான் முதல்ல அனிமல்ஸ் பிளான்ட்னு பிரிச்சாங்க. அதுக்கு அடுத்து இணைமா அணைமா, பிளட் இருக்கிற இருக்கு அப்படின்னா இணைமா, இல்ல அப்படின்னா அணைமா அப்படின்னு சொன்னேன். அண்ட் தென் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் புரோட்டிஸ்டா, யூ பாக்டீரியா, ஆர்கே பாக்டீரியா, ஃபங்கை, அனிமாலியா, பிளான்டே, இதை மாதிரி கிங்டம்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். அண்ட் தென் இப்ப நம்ம கிங்டம் பத்தி பார்க்க போறோம். 2 கிங்டம், 3 கிங்டம், 4 கிங்டம், 5 கிங்டம், 6 கிங்டம் வரையும் இருக்குன்னு சொன்னோம். இதை வந்து அதுக்கு அடுத்ததான் வந்து டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் வந்து யார் கொண்டு வந்தது அப்படின்னா லீனியஸ் தான் வந்து 1758ல கொண்டு வந்தாங்க, பிளான்டே, அனிமாலியா, இந்த 2 கிங்டம் கிளாசிபிகேஷனை. 3 கிங்டம் கிளாசிபிகேஷனை வந்து ஃபர்ஸ்ட் it was given by Ernst and Haeckel in 1866, Protista, Plantae, Animalia. This is the 3 kingdom classification. Then 4 kingdom classification given by Copeland in 1956, the Monera, Protista, Plantae, Animalia. These are the 4 kingdom classification. And 5 kingdom classification was given by R.H. Whittaker in 1969, Monera, Protista, Fungi, Plantae, Animalia. This is the 5 kingdom classification. And 6 kingdom classification was given by Carl Huss in 1990. 3 domains. First வந்து அவர் 3 domains-ஆ பிரிச்சுக்கிட்டாங்க: ஆர்கே, பாக்டீரியா, யூகேரியா. அண்ட் தென் ஆர்கே பாக்டீரியா, பாக்டீரியால யூ பாக்டீரியா, யூகேரியால புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமேலியா. ஸோ திஸ் இஸ் த 6 kingdoms. ஸோ எல்லாருக்கும் கிளியர் ஆயிட்டுல? Yes, ma'am. ஓ, இந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. எனி டவுட்ஸ்? ஹோல் சாப்டர்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?
ஏன்னா நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். கரெக்டா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆன்சர் நீங்க தான் பண்ண போறீங்க. உங்களுக்கு கரெக்டா ஒரு 5 மினிட்ஸ் டைம் தரேன். அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. சோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்ல. யாருக்கு எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? Yes, ma'am. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் போலாம்ல. எல்லாரும் ரெடி தானே? எல்லாரும் எனக்கு ஆன்சர் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து கொஞ்சம் மூவ் பண்ண முடியும்ப்பா கிளாஸை. Okay, ma'am. Yes, ma'am. ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். நான் முதல்ல ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஸ்க்ரீன் தெரியுதுல? Yes, ma'am. Yes, ma'am. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the term phylum was given by Cuvier, Haeckel, Theophrastus, Linnaeus. Haeckel. Correct. Super, very good. And next question பார்க்கலாமா? Yes, ma'am. ஓகே. நல்லாவே கிளாஸ் நடத்திருக்கேன் போல. ஒரு ஆன்சர் பண்ற அளவுக்காவது நடத்திருக்கேன். சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். Binomial nomenclature was given by Linnaeus, Carl Linnaeus. ஆன்சர் பார்ப்போமா? வெரி குட். ஆன்சர் பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இல்ல நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னா சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம்ல? Yes, ma'am. Yes, ma'am. Okay. First, third question. A group of closely related classes is called family. Phylum. phylum. வேற இருக்காவது ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? Genus. phylum வேற? Family. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்ப்போமா? Yes, ma'am. phylum is the correct answer. So group of closely related classes, நான் வந்து மறுபடியும் சொல்றேன். அந்த இப்ப குரூப்ஸ் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலி கிளாஸஸ்க்கு மேல எது இருக்கு அப்படின்னா பைலம் தான் இருக்கு. கிளாஸஸை விட குரூப் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பைலத்தை தான் சொல்ல முடியும். ஸோ அந்த அதுக்காக தான் சொன்னா அந்த ஆர்டரை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் அப்படின்றது அது கீழே வருதுப்பா. ஸோ அதை நீங்க பாத்துக்கோங்க. ஃபேமிலி அப்படின்றது கிளாஸஸ்க்கு கீழே வருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிஸ்டமேட்டிக் ரெஃபர்ஸ் டு த ஸ்டடி ஆஃப் nomenclature and identification of plants and animals, different kinds of organisms and their classification, diversity of kinds of organisms and their relationship, identification and classifications of plant and animal system. The classification of plants and animals. Option D. Option D. B. ஓகே, வேற யாராவது ஆன்சர் சொல்ல விரும்புறீங்களா? சோ உங்களுக்கு என்ன ஆன்சர் தோணுதோ நீங்க அதை சொல்லுங்க. தப்பா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டா இருந்தா பாத்துக்க போறோம். சோ இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம்ல? சோ ஆன்சர் சி, டைவர்சிட்டி ஆஃப் டைவர்சிட்டி ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அண்ட் தேர் ரிலேஷன்ஷிப். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது அதுங்களோட ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம பாக்குறோம். ஒரு அனிமல்ஸுக்குள்ள அதுங்களோட டைவர்சிட்டியும் ரிலேஷன்ஷிப் பத்தி தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த லைன்ல சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு புக்ல அந்த லைன்லயே இருக்கும். சோ நீங்க மறுபடியும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சோ அடுத்த கொஸ்டின் போவோம். 1 second.
இப்போ வந்து சிஸ்டமேட்டிக்ஸ்னா சீக்வென்ஸ், அதுல வந்து டிஸ்கிரைபிங், ஐடென்டிஃபைங், நேமிங், அரேஞ்சிங், அதுதானே சிஸ்டமேட்டிக்ஸ். அது எப்படி டைவர்சிட்டி ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வரும்? அது அப்பார்ட் ஃப்ரம் ஃபியூச்சர்ஸ் நம்ம கீழேயும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது வந்து இது நார்மலா நாமன்கிளேச்சர் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டாக்ஸானமியுமே குறிக்கும். ஆனா டாக்ஸானமியை விட சிஸ்டமேட்டிக்ஸ் நம்ம தனியா பார்க்கும்போது நீங்க புக்லயே அந்த லைன் இருக்கும், evolutionary history of the species and environmental adaptation and interrelationship between the species also being investigated in systematics. இப்ப வந்து இது நம்ம நம்ம வந்து ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே இது வந்து டாக்ஸானமியோட பொதுவா இருக்கும் நீங்க சொன்ன ஆன்சர். சோ நம்ம அதை சூஸ் பண்றதை விட நம்ம இன்னும் டீப்பா பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டமேட்டிக்ஸ்னு ஒரு சிஸ்டமேட்டிக்ஸ்க்கு தனி ஃபியூச்சர்ஸ் ஒன்று இருக்கு. அந்த ஃபியூச்சர்ஸ் தான் வந்து என்வாயன்மெண்டல் அடாப்டேஷன், அது எப்படி டைவர்சிட்டி, அதுங்க எந்த டைவர்சிட்டி சேர்ந்து இருக்கு, அதனோட இன்டர் ரிலேஷன்ஷிப்பை பத்தி வந்து சிஸ்டமேட்டிக்ஸ் மட்டும் தான் சொல்லும். வேற எந்த ஒரு கேட்டகரியிலையும் நம்ம பார்த்ததுல டாக்ஸானமி கூட அதை பத்தி சொல்லாது. சோ சிஸ்டமேட்டிக்ஸோட தனி ஃபியூச்சர் இதை பத்தி சொல்லும் போது நம்ம அதைத்தான் சூஸ் பண்ற மாதிரி நீங்க பாத்துக்கணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? எஸ். ஓகே, தேங்க்ஸ். தென் பேசிக் யூனிட் ஆர் ஸ்மாலஸ்ட் taxon of taxonomy or classification is Species. correct. Then in a scientific name the name of author is printed in Abbreviated. Abbreviated is correct answer. So then as we go from species to kingdom in a taxonomic hierarchy, the number of common character is Will increase. correct, will decrease. And then taxonomic unit phylum in the classification of animal is equivalent to which hierarchical level in classification of plants? இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். Division. Yes, division is the correct answer. Then phylogenetic classification is based on Common evolutionary descent. Habits. Common. correct. Then example of interspecific hybrid. Tiger and liger, option D. Correct. In nomenclature, the genus is written nomenclature the genus is written after the species. Option A. Option B, genus and species may not be the same name. Option C, both genus and species are printed in italics. Option D, the first letter is capital in both genus and species. Option C, both genus and species are printed in italics. Okay, this will be correct answer. Then the term new systematic was introduced by இத பத்தி நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறேன். நியூ சிஸ்டமேட்டிக் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை, இதை நம்ம பார்க்கல, ஜூலியன் ஹாக்ஸ்லி. குறிச்சு வச்சுக்கோங்க, இது புக்ல இல்ல. The term new systematic was introduced by Julian Huxley. Then binomial nomenclature was introduced by Charles Linnaeus. correct. Okay, பார்த்த விஷயம் தான். Then the branch connected with the nomenclature, identification and classification is Taxonomy. correct. Nomenclature, identification, classification எல்லாமே வந்து டாக்ஸானமியை சார்ந்து தான் வருது. Then Darwin of 20th century, இது நம்ம புக்லயே இருக்கு. ஹெர்ன்ஸ் மேயர் புக்ல இல்ல. சோ ஹெர்ன்ஸ் மேயர் தான் வந்து 20th century டார்வின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த உங்களுக்கு இந்த சாப்டர் கொஞ்சம் கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ் ஆர் எனி क्वेश्चंस? No. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போலாமா?
எனக்கு அதுக்கு முன்னாடி யாராவது இந்த சாப்டர் ஒரு சம்மரி மாதிரி உங்களுக்கு எனக்கு கொடுக்க முடியுமா? ரொம்பலாம் இல்ல, ஜஸ்ட் அந்த டாபிக்ஸ் மட்டும் சொன்னா கூட போதும். நீங்க எந்த அளவுக்கு கிளாஸ் உங்களுக்கு ரீச் ஆயிருக்குன்றதுக்காக தான். Can I? யா. Chapter The Living World பார்த்தோம். First, diversity in the living world. First point பார்த்தோம். So we saw in that about how animals, what is an ecosystem and what is diversity அது பார்த்தோம். அதை யார் introduce பண்ணாங்க, all scientists related to it. And வந்து அதாவது ஒரு லிவிங் பீயிங் ஓட கேரக்டர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஏன் கிளாசிஃபை பண்ணணும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ற சில டேர்ம்ஸ், டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், அதை பத்தி நம்ம பார்த்தோம். கிளாசிஃபிகேஷன் த்ரூ அவுட் த டைம்ஸ், ஹிஸ்டரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து ஃபைலோஜெனடிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். Then all the domains, அதுக்கப்புறம் இந்த கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அது பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த ஹையரார்கி அண்ட் arrangement of the classification from kingdom to species பார்த்தோம். Then naming, nomenclature பார்த்தோம். rules for nomenclatures பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பீசிஸ் பத்தி பார்த்தோம். டாக்ஸானமிக்கல் ஸ்டடிக்கு யூஸ் ஆகிற டிஃப்ரெண்ட் டூல்ஸ் பார்த்தோம். தென் இப்போ புதுசா வந்திருக்கிற டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் பத்தியும் நம்ம பார்த்தோம். That's all. சூப்பர் அக்ஷயா, நல்லாவே தெளிவாவே சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லெசன்ஸ்ல உங்களுக்கு யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? இந்த லெசன்ஸை நீங்க நல்லா ஃபுல் தரவா படிச்சுட்டு ஒரு லைன் பை லைன், ஒரு லைன் விடாம நீங்க நல்லா ஒரு 20 டைம்ஸ் இந்த லெசன்ஸை நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா இந்த லெசன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். 20 டைம்ஸ் நீங்க அதை ஃபுல்லா படிச்சுட்டு ஜஸ்ட் அதுக்கப்புறமா ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லைன் உங்க மைண்ட்ல கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெசன் போனாமா? Yes, ma'am. ஓகே. இப்போ நம்ம வந்து கிங்டம் அனிமாலியா அப்படின்ற லெசனை பத்தி பார்க்க போறோம். ஓகே, கிங்டம் அனிமாலியா, அதாவது நம்ம கிங்டம்ஸ் பார்த்தோம். கிங்டம்ல வந்து ஜஸ்ட் அனிமல்ஸ் பத்தி மட்டும் பார்க்க போறோம். இப்ப கிங்டம் அனிமாலியா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது கிங்டம் அனிமாலியா இஸ் கேரக்டரைஸ்டு ஃபார் eukaryotic multicellular heterotrophic organisms. Eukaryotic is like unicellular organisms and multicellular organisms, and heterotrophic organisms it means like us, animal, human. These are belongs to heterotrophic organisms. It includes about 35 phyla, of which 11 are considered as major phyla and 11 as considered as major phyla. So இதை நம்ம வந்து 35 பைலாவை வந்து பத்தி நம்ம இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 35 பைலமை பத்தியும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதுல 11 பைலம்ஸ் வந்து மேஜர் பைலமா வந்து கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன் ஆல்மோஸ்ட் இந்த வேர்ல்ட்ல 99% ஆஃப் அனிமல்ஸ் வந்து இன்வெர்டிபிரேட் ஆர் வித்தவுட் பேக் போனா தான் இருக்கு. ஓகே, அதுல 1% தான் இந்த பேக் போன்ஸ் வச்சு இல்ல அனிமல்ஸ் நம்ம சொல்றோம். இத வந்து கிளாசிஃபை எப்படி பண்றாங்க? 2 மேஜர் குரூப்ஸா பண்றாங்க, நான் கார்டேட்ஸ், கார்டேட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெறும் ஜஸ்ட் வந்து லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனோட கிளாஸ் முடிச்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன். இப்ப ஒரு பேசிஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன் நம்ம சின்ன வயசுலயே படிச்சிருப்போம். செங்கல், ஒரு 4 செங்கல் வச்சோம்னா அது ஒரு செவுரு மாதிரி இருக்கும். அண்ட் தென் அந்த 4 செங்கலை வந்து அந்த செவரை வந்து இன்னொரு 4 செவரு வச்சோம்னா ஒரு ரூம் வரும். இன்னொரு 4 ரூம் வச்சோம் அப்படின்னா ஒரு லைக் ஒரு சிஸ்டம் ஆஃப் ஹவுஸ் மாதிரி வரும். மேல ஒரு தளம் அமைச்சோம் அப்படின்னா ஒரு வீடு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம சின்ன கிளாஸ்லயே நம்ம படிச்சிருப்போம். இங்க அதை பத்தி தான் அந்த லெவல்ல ஆர்கானிசேஷன் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்.
All members of kingdom Animalia are metazoa. Metazoa means multicellular animals. Okay, and exhibit different patterns of cellular organization. ஒவ்வொரு அனிமலுக்கும் டிஃப்ரெண்ட் செல்லுலர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து செல்லுலர் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ். ஜஸ்ட் வந்து சிங்கிள் செல்ஸ் ஆர்கானிசம்ஸ் மாதிரி செல்ஸ் மட்டுமே உள்ள ஆர்கனைசேஷன். அதுல வந்து டிஷ்யூ இருக்காது, ஜஸ்ட் இந்த செல்ஸாலே அந்த ஆர்கனைசேஷன் உருவாகி இருக்கும். இதுல எக்ஸாம்பிள் த பேசிக்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இஸ் சீன் இன் ஸ்பாஞ்சஸ். எக்ஸாம்பிள் வந்து ஸ்பாஞ்சஸ் தான். ஸ்பாஞ்சஸ் இது வந்து பினக்கோசைட்ஸ். ஸ்பாஞ்சஸ் வந்து 2 லேயர்ல இருக்கு. அவுட்டர் லேயர் வந்து இருக்கு, அதுதான் வந்து அதோட சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை வச்சு சொல்றோம். அந்த அவுட்டர் லேயரும் அப்படியே வந்து ஒரு டிஷ்யூ மாதிரிலாம் இருக்காது, ஜஸ்ட் அந்த ஒரு செல்லெல்லாம் வந்து அடுக்கி வச்ச மாதிரி தான் இருக்கும். வேற எதுவுமே ரொம்ப வந்து ஒரு டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் தான் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இது செல்லார் லெவல் ஆர்கனைசேஷன் ஸ்பாஞ்சஸை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். ஸ்பாஞ்சஸ் ஆர் அரேஞ்ச்ட் as loose aggregates and then do not form tissue. எதனால இது வந்து டிஷ்யூ ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா, பிகாஸ் இட் இஸ் அரேஞ்ச்ட் இன் லூஸ் ஆர்டர். ஓகே, அண்ட் தென் இப்போ நம்ம அடுத்து there is a division of labor among the cell and different types of cell functionally isolated. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமா அங்க வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. Okay, in sponges, the outer layer is formed of pinacocytes. Pinacocytes அப்படின்றது the plate-like cell maintain the size and structure of organization. அந்த level அப்படின்றது வந்து ஒரு டிஷ்யூ கிடையாது, ஜஸ்ட் அந்த பினோகோசைட்ஸ் அப்படின்றது ஒரு பிளேட், அது வந்து சைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பாஞ்சஸை வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் தென் இன்னர் லேயர் இஸ் ஃபார்ம்டு கொனாகோசைட்ஸ். கொனாகோசைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். There are flagellated cola cells that create and maintain the water flow through the sponges, thus facilitating respiratory and digestive function. Flagellated cola cells அப்படின்னு just ஒரு flagellated cola cells அப்படின்றது தான் வந்து நம்ம அந்த ஸ்பாஞ்சஸோட வாட்டர் ஃப்ளோவை வந்து சரி பண்ணுது. அது லைக் வந்து இப்போ நம்ம ஒரு பஞ்சு எடுத்தோம்னா அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஜஸ்ட் லைக் அது மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் அதோட ரெஸ்பிரேட்டரி டைஜஸ்டிவ் ஃபங்க்ஷன்லாம் அந்த ஃபிளாகேட்டட் செல்லால தான் நடக்குது. ஸோ செல்லார் லெவல் ஆர்கானிசேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதுல? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இன் சம் அனிமல்ஸ் செல்ஸ் தட் பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன். ஸோ அங்க நம்ம ஏன் வந்து செல்ஸ் எல்லாமே ஏன் வந்து ஸ்பாஞ்சஸ்ல டிஷ்யூ இல்லை அப்படின்னா, ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு விதமா ஃபங்க்ஷன் பண்ணுச்சு. பட் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட செல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஒரே சிமிலரா இருக்கும். அண்ட் தென் சில செல்ஸ் வந்து இன்னொரு வகையா செயல்படும். ஸோ அந்த குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்ட் டிஷ்யூஸ். ஓகே, இதுல வந்து நம்ம பாக்குற வரைக்கும் இதுல வந்து 2 வகையா பிரிக்கிறாங்க, டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் அண்ட் சாரிப்பா கிளாஸ் கட் ஆயிட்டு இந்த 1 மினிட். நம்ம இங்க என்ன பார்த்துட்டு இருந்தோம், டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். செல்ஸ் எல்லாம் வந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது, குறிப்பிட்ட செல்ஸ் ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதை நம்ம டிஷ்யூஸ்ன்னு சொல்றோம். அதுல உள்ள செல்ஸ்க்கு வந்து ஒரு நேம், தனித்தனி நேம் வச்சு நர்வ் செல்ஸ், சென்சாரி செல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தனித்தனியா பிரிச்சு அது சொல்றோம். அண்ட் தென் அது எது மூலமா இது வந்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் எங்க இருக்கு அப்படின்னா டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ்ல இருக்கு, லைக்ஸ் நிரேடியன்ஸ். இது நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஹைட்ரா, லியோன்ட்ரேட். இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஜெலி ஃபிஷ் எல்லாம் வந்து டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன்ஸ்குள்ளதான் வரும். தென் இப்ப நம்ம வந்து ஆர்கன் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது அதுக்கு அடுத்து உள்ளது. எல்லா டிஷ்யூவும் சேர்ந்து ஒரே மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தது அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட ஆர்கன் மாதிரி ஃபார்ம் ஆகி கொடுக்கறது தான். ஆர்கன் லெவல் ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒண்ணுமே இல்லை. எக்ஸாம்பிள் வந்து அனிமல்ஸ் இன் பைலம் பிளான்டிஹெல்மின்தஸ்ல உள்ள அனிமல்ஸும் அண்ட் தென் நிறைய ஹையர் பைலாலையும் நம்ம பார்க்கிறோம். ஸோ புரியுதுல? வாய்ஸ் கட் ஆகலைலப்பா, இடையில கால் வந்துட்டாதான். ஸோ ஓகே, இப்போ அடுத்து ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கு அடுத்து இப்போ நம்ம பிளான்டிஹெல்மின்தஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆர்கன் லெவல்ல இருப்போம். ஆர்கன் சிஸ்டம் அப்படிங்கும் போது
நமக்கே தெரியும் ஒரு குறிப்பிட்ட ஆர்கன்லாம் வந்து ஒரே சிஸ்டத்துக்கு ஃபார்ம் பண்ணி செயல்படுறது தான் வந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகே, இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளான்ட் வார்ம்ஸ், நிமட்டோர்ஸ், அனிலீட்ஸ், ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்ம்ஸ், கார்டேட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஆர்கன் சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம் தான் வருவாங்க. இதுல நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து நிறைய பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்தே எடுத்துப்போமே. டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல வந்து இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது வந்து போத் அண்ட் அனஸ் ஆர் சர்வ்ஸ் எக்ஸ்டீரியர் ஓப்பனிங், அதாவது சிங்கிள் ஓப்பன் தான் இருக்கும், அதுவே வந்து அனஸாவும் மவுத்தாவும் வந்து செயல்படும். ஆனா இது வந்து எங்கன்னா பிளான்டிக் ஹெல்மித்தஸ்ல மட்டும்தான். அதே மாதிரி அதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்கல் ஹெல்மித்தஸ்ல இருந்து கார்டேட்ஸ் வரைக்கும் ஆல் அனிமல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டமா தான் இருக்கும். அதாவது நமக்கு வந்து 2 ஓப்பனிங்ஸ், மவுத் அண்ட் அனஸ் வந்து 2 ஓப்பனிங் தனித்தனியா வந்து தனித்தனியா வந்து சர்வ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே மாதிரிதான் சர்க்குலேட்டரி சிஸ்டத்துலயும் இருக்கு. ஓப்பன் டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டம் அண்ட் க்ளோஸ்டு டைப் சர்க்குலேட்டரி சிஸ்டமும் இருக்கு. ஓப்பன் டைப் அப்படின்றது வந்து கேபிலரிஸ் எதுவும் இருக்காது, அதாவது பிளட் கேபிலரிஸ் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் வந்து டிஷ்யூலே ஃபில் ஆகி பிளட் வந்து எல்லாம் எங்கெங்கெல்லாம் போகணுமோ, எங்கெங்க ஆர்கன்ஸ்க்குலாம் போகணுமோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஆர்த்தோபோட்ஸ், மொலஸ்கா, எக்கினோடெர்ம்ஸ் அண்ட் ஊரோகார்டேட்டா. இதே வந்து க்ளோஸ்டு டைப் பத்தி சொன்னோம் அப்படின்னா பிளட் இஸ் சர்க்குலேட்டட் த்ரூ தி பிளட் வெசல்ஸ் ஆஃப் வேரியிங் டயாமீட்டர்ஸ். அதாவது பிளட் வெசல்ஸ்லாம் எதுக்கு இருக்கோ அதுதான் க்ளோஸ்டு டைப்ஸ். ஆர்டரிஸ், வெயின், கேபிலரிஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அனிலீஸ், சியோபால்கார்டேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ் இதுதான். ஸோ உங்களுக்கு இந்த லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது டவுட் இருக்கா? No. ஸோ ஓகே, இப்போ anyone please give the example for complete digestive system. Examples in the sense எந்த மாதிரி எந்த இதுல இருக்கும்னா இல்ல டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க. ஸோ அதாவது ஓப்பன் டைப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து எந்த அனிமல்ஸ்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். ஓ, ஆமா, நான் கார்டேட்ஸ்ல தான் ஓபன் டைப் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஓகே, ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? Examples: arthropods, most insects, and sea animals, echinodermate animals. ஓகே, தென் க்ளோஸ்டு டைப்க்கு? Closed type one second. Most of the vertebrates-ல இருக்கும்னு நினைக்கிறேன். Most of the vertebrates. Examples annelids and நீங்க சொன்ன வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கும், மோஸ்ட் வெர்டிபிரேட்ஸ்ல இருக்கும், and annelids and cephalochordates இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு நான் இவ்வளோ ரெடி பண்ணிட்டு வந்தேன். தென் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக் ஆர்கனைசேஷன்ஸ் அதை பத்தி நிறைய இன்னும் பார்ப்போம். ஸோ எனி டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். புதுசா வந்தவங்க அந்த மெர்லின், you can raise your doubts, whatever doubts you have. I mean, in the sense, not only on the subject, generally also, whatever doubts you have. No doubt, sir. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுதா, இல்ல கொஞ்சம் ஃபாஸ்டா போறாங்களா, ஸ்லோவா போறோமா, நீங்க தான் சொல்லணும். புரிஞ்சு சார், பொறுமையா தான் போனாங்க. இல்ல அதாவது 2-3 விஷயம். கமலிகா ஆல்சோ இஸ் அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட், அதனால நான் கொஞ்சம் ரொம்ப உரிமையோட நான் சஜஷன்ஸ் எல்லாம் கொடுப்பேன். அதாவது சம்திங் இம்பார்ட்டண்ட்டை வந்து நீங்க 2 முறை சொல்லலாம். அந்த பொட்டானிக்கல் நேம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சயின்டிபிக் நேம் என்னென்னமோ சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரிப்பீட் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அந்த மாதிரி
கேட்பாங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் தே ஆர் கமிங் அக்ராஸ் சச் வேர்ட்ஸ். ஸோ யூ கேன் ரிப்பீட் இட் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். சரிங்களா கமலிகா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன் பிட்வீன் நம்ம அந்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம். சம்திங் லைக் தட் நோ கேன் பி கிவன். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, மை சஜஷன் டு கமலிகா இஸ் தட் ப்ராபப்ளி யூ கேன் ஈவன் லுக் அட் சிபிஎஸ்சி புக். அதே சாப்டர் சிபிஎஸ்சி புக்கில் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் பார்க்கலாம். வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கான்னு நீங்கள் கூட பார்த்துட்டு அப்படி நீங்கள் கொடுக்கலாம். அதே சேம் திங். பட் சொல்லுங்க கமலிகா. அது மாதிரி பண்ணலாம். நீங்க சிபிஎஸ்சி புக்கோ அது மாதிரி நீங்க பார்த்துட்டு யூ கேன் பிரிங் இன் எக்ஸாம்பிள். தேர்ட் இஸ் லைக் எவ்ரி கிளாஸ் யூ அந்த சாப்டர்ல உள்ள நீட் கொஸ்டின்ஸ் ஒன்னா ரெண்டோ நீங்க காமிச்சு, இந்த மாதிரி இது நீட் இயர் போட வேண்டாம், 2021 வந்தது அது மாதிரி போட வேண்டாம். நீட் கொஸ்டின்ஸ்ல வித் 4 ஆப்ஷன்ஸ் you take only two questions related to that chapter, whatever be the chapter you are taking related to chapter. சார் இன்னைக்கு காமிச்சது ஃபுல்லாவே நீட் பேஸ்ட் क्वेश्चंस. நீட்ல வந்த क्वेश्चंस காமிச்சீங்களா? இல்ல நான் இப்பதான் கடைசியா வந்தேன். ஓ, if it is there it's good. It's good. Maybe no, you can take 2 or 3, then that also can நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் சார். And third, all the students whoever is attending in the group you can send questions also. Suppose இப்ப மைக்கேல் ஜெபகுமார் மெர்லின் ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா, maybe Kanimoli may answer, maybe wrong or right, that is a different thing. Somebody will answer, and that so this learning will be 24/7 மாத்திரலாம். In fact நம்ம சில குரூப்ஸ் எல்லாம் I think Kamalika will remember, நம்ம NTSC அப்படிதானே கமலிகா, 24/7 கேள்வி யாரோ கேட்பாங்க, யாரோ பதில் சொல்லுவாங்க, அது கரெக்டா அவர் தப்புன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, அப்புறம் ரைட்னு ஒருத்தர் சொல்லுவாரு. நான் வந்து எண்ட் ஆஃப் த டே அப்புறம் அவங்களே கண்டுபிடிச்சுக்குவாங்க, குழந்தைகளே கரெக்டாக கண்டுபிடிச்சுவாங்க. யாருமே இல்லைன்னா அப்புறம் தென் வி வில் ரைஸ் சச் இஷ்யூஸ் இன் த கிளாஸ். ஸோ லெட் த லேர்னிங் பி 24/7. லேர்னிங்க்கு தெர் இஸ் நோ ஸ்டாப். நீங்க தூங்கும் போது கூட ஏதாவது கொஸ்டின் யாரோ ஒருத்தர் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் பார்த்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரேஸ்ட் அ கொஸ்டின் இன் அனதர் குரூப். நான் சும்மா ஒரு 1 minute மட்டும் எடுத்துக்கிறேன். ஐ ரேஸ்ட் அ கொஸ்டின் அனதர் குரூப். பீடியாட்ரிக்ஸ், வாட் இஸ் த ஸ்பெல்லிங்? பீடியாட்ரிக்ஸ் கேள்விப்பட்டீங்களா? பீடியாட்ரிக்ஸ் என்ன? அதோட ஸ்பெல்லிங் என்ன? அக்ஷய், I think you may be able to say. Pediatrics, have you heard of this word pediatrics? Yes sir. மெடிக்கல் டேர்ம் அது. பீடியாட்ரிக்ஸ்னா குழந்தைகள் பத்தி உண்டான அந்த மெடிக்கல் படிப்பு பேர் பீடியாட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? Yes sir. சைல்டு கேர். அதுக்கு 2 ஸ்பெல்லிங் இருக்கு. PEDIATRICS ஒன்னு இருக்கு. அப்புறம் இன்னொன்னு PAEDIATRI. இங்க பார்த்தேன் because in the last 1 week I'm in ICU. I mean I become an ICU attendant rather. My brother-in-law is in ICU. அங்க ஒரு ஸ்பெல்லிங் பார்த்தேன், PAEDIT. உடனடியாக அந்த இதை நான் என்னோட இங்கிலீஷ் குரூப்ல போட்டேன், கம்யூனிகேட் இங்கிலீஷ்னு ஒரு குரூப் அதில் போட்டேன். உடனடியாக ஒரு குழந்தை என்ன சொல்லிச்சு, சார் இது வந்து ஒன்று பிரிட்டிஷ் இங்கிலீஷ், other one is American English. In the British English they use PE. I think in the American English they use PAE. அப்படி எல்லாம் போடுறாங்க. நிறைய explanation was given, 2-3 people. Likewise, you can make the learning 24/7. It is possible, and we have done it also in the past. என்ன இல்ல கமலிகா, நீங்க கூட நான் சஜஸ்ட் பண்றது என்னன்னா, as a teacher நீங்க 1 or 2 questions போடுங்க. As a student you put 1 or 2 questions. யாரோ ஒருத்தர் ஆன்சர் பண்ணுவாங்க. Okay, பண்ணலாமா? அக்ஷயா, Vishweshwar, whatever be the question related to biology, I mean botany or biology, not necessarily related to that particular week's class. அந்த class வேற ஏதாவது கூட சொல்லலாம். நீங்க போடுங்க. that will be a good learning process for you. 24/7 you are learning from day 1. இன்னைக்கு இருந்து அதாவது இந்த 10th 11th இருந்து முதல் நாள் இருந்தே நீங்க நீட் கொஸ்டினை பாக்குறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இல்லையா? Merlin, from the day 1 you are exposed to NEET question அப்படின்னா either through the teacher or through the another student, will it be good or not? Yes sir, good sir. Wonderful. See, I am telling you, I am facilitating you to learn. நான் ஒன்னு பெருசா டீச் பண்றது இல்ல, நம்ம டீச்சர்ஸ் கொஞ்சம் டீச் பண்ணுவாங்க, பட் I am facilitating you to learn, and finally you will come across that NEET இவ்வளவுதானா, ஜுஜுபி மேட்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. என்ன சப்ப மேட்டரா? உங்க பாஷையில என்ன சப்ப மேட்டரா, ஜுஜிபி மேட்டரா? வாட் டு யூ சே? இட்ஸ் ஈஸிங்கிறதுக்கு என்ன சொல்றீங்க? இன்னைக்கு எக்ஸாம் எப்படி இருக்குன்னு கேட்கற என்ன சொல்றீங்க? வாட் டு யூ சே?
ஸோ நான் எங்க காலத்துல ஜுஜிபி மேட்டர் சொல்லுவாங்க, இப்ப சப்ப மேட்டர்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸிங்கிறது. ஸோ நீட் வில் பி நீட் ஆர் ஜேஇ வாட் எவர் வில் பி ஈஸி ப்ரொவைடட் யூ லேர்ன் as a group we learn, and it is a cross learning. I learn from Vishweshwar learn from Karthikeyan Panchayan, and Karthikeyan Panchayan will learn from Kanimoli will learn from Merlin, like that. This is a wonderful நடக்கும். அது இந்த குரூப் கொஞ்சம் பெருசாக உங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் வரும், நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே, எனி அதர் திங் யூ வாண்டட் டு ஷேர்? நோ சார். ஓகே, நாங்கெல்லாம் படிக்கும்போது மேபி ஒன் மோர், நான் தமிழ் மீடியம் படித்தேன் about 47 years பேக். ஆனால் ஒரு கேள்வி இங்கிலீஷில் வந்துடும். ஒன் கொஸ்டின் வில் பி இன் இங்கிலீஷ். ஸோ வாட் வி டூ இஸ், அந்த தமிழ் புக்லேயே இங்கிலீஷில் பிராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. பிளட், இப்போ ரத்தம் அப்படின்னு தமிழில் கொடுத்தா பிராக்கெட்டில் பிளட் BLOODன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வாட் இஸ் மென்ட் பை பிளட் அப்படின்னு கேட்டுருவான். வாட் இஸ் மென்ட் பை ரத்தம்னு கேட்க மாட்டான், வாட் இஸ் மென்ட் பை பிளட்னு கேட்டுருவான். அப்போ நமக்கு பிளட் ரத்தம் சொன்னால் தான் தெரியும், நம்ம எழுத முடியும். அதனால ஒரு கேள்வி. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், என்டையர் புக்கில் இருக்கிற அந்த எங்கெல்லாம் இங்கிலீஷ் இருக்கோ அதில் ஒன்று நாங்கள் எல்லாம் படித்தோம். அதில் ஒரு பர்டிகுலர் திங் விச் ஐ இன் மை எக்ஸாம் விச் ஹஸ் கம் இஸ் NIMP. Have you heard of NIMP? Yes sir. What is NIMP? Nymph, I think there are different explanations, but in Greek mythology it is a how people have angels. Nymph is a character in Greek mythology. அது வேற. No, I'm saying இந்த பயாலஜில சொல்றேன். NIMP என்றால் என்ன? Nymph நினைக்கிறேன். lymph, I think lymph sir. LYMPH. NYMPH NIMP. Nymph. அதுக்கு தமிழ்ல பேர் நிணநீர் என்று பெயர். நிணநீர், that is like blood, there is one more liquid is flowing in our body. Not nymph sir, it's lymph. Lymph. Sorry see my memory எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. lymph, அது LYMPH MPH. Yes அது sir. எங்களுக்கு என்ன கேட்டாங்க, லிம்ப் என்றால் என்னன்னு கேட்டாங்க தமிழ்ல. இப்பன்னு போட்டு கேட்டாங்க. பட் லிம்ப்னா நிணநீர்னு தெரிஞ்சாதான் எங்களுக்கு எழுத முடியும், பிகாஸ் we all studied in தமிழ். அந்த ஒரு கொஸ்டினை கூட விடக்கூடாதுங்கிறதுக்காக we all used to learn those things. I still remember in those days. ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது என்னோட 11th standard தான் ஞாபகம் வரும். Anyway, thank you so much for coming to the class. You keep doing your work from nowadays, now onwards. அப்போ அந்த 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 எக்ஸாம் பெருசாக தெரியாது. It will not look very difficult because you are learning bits and pieces, இல்லையா? அப்போ படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். எஸ் கனிமொழி? No, sir. Yeah. Okay. Anybody? Amala Jodi, you want to say something? Tino, you want to say, you have some timing problem, no? Tino? Oh, you don't have timing problem. I think today you came in time. I think you said some time back you have timing. Amala Jodi, you wanted to say something? Edha solla virumburingla? No problem. Whatever your doubts or whatever queries you have, you can always send in the this one. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா 360 மார்க் இஸ் தேர் ஃபார் பயாலஜி. ஐ திங்க் வி நீட் டு புட் மோர் எஃபர்ட் தேர் ஸோ தட் வி வில் கிளியர் த நீட் எக்ஸாம் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். தட்ஸ் வாட் ஐ திங்க். வி ஆர் கோயிங் டு டூ லாட் ஆஃப் சேஞ்சஸ் திஸ் இயர் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர், அண்ட் மெனி திங்ஸ் வில் இன்ஃபேக்ட் ஞாபகம் இருக்கா கமலிக்கா, நம்ம NTHல பசங்கள்லாம் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா? ஸ்டூடெண்ட்ஸே கிளாஸ் எடுத்தாங்க. அதனால இங்க அக்ஷய், இளம்பூரான், விஸ்வேஸ்வர் ஆர் கனிமொழி ஆர் ஓவர் இட் இஸ், நீங்க எல்லாம் கூட வந்து கிளாஸ் எடுக்கலாம். ஏதோ ஒரு எந்த சாப்டர் நீங்க கம்ஃபர்டபுள் நினைக்கிறீங்களோ, நாட் நவ், மேபி ஆஃப்டர் 6 months you can also come and take class. It will be a wonderful experience for you. Cross learning will be the ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Okay, thank you so much. We'll meet again in the next time. Okay, Thank you sir. thank you. Thank you, sir. Thank you Kamalika. Thank you, sir.